வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம அகாடமியோட ஜான் 26 பேட்ச் இன்டர் பேட்சோட ஷெட்யூல், எப்போ கிளாஸஸ் ஆரம்பிக்கிறோம் எப்போ முடிக்கிறோம் அப்படின்ற ஷெட்யூல். இன்ட்ரொடக்ஷன் ஃபார் சிஏ இன்டர் கிளாஸஸ் இன்னைக்கு அஃபிஷியலாக பிகின் ஆயிடுச்சு. நாளைக்கு இன்னொரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் அண்ட் நாளையிலேருந்து, தட் இஸ் ஃப்ரம் 18th மார்ச்லேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நவ் ஐ எம் கோயிங் டு ஷேர் த ஷெட்யூல். இதில் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதில் எதுவும் மோஸ்ட்லி டீவியேஷன் இருக்காது. பிகாஸ் இதே மாதிரி ஷெட்யூல் நம்ம வந்து செப்டம்பருக்கு போட்டோம், முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஷெட்யூல் நம்ம வந்து ஜான் 26க்கு போடுறோம். இல்லை செப்டம்பர் 2025 வி ஆர் ஸ்டிக்கிங் டு த ஷெட்யூல். அண்ட் நம்ம வந்து நம்மளோட பிளான் என்னன்னா 2 months பிஃபோர் தி எக்ஸாம் வி வில் கம்ப்ளீட் ஆல் தி கிளாஸஸ் அண்ட் 2 months வந்துட்டு ஒன்லி ரைட்டிங் டெஸ்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறோம். அதுதான் வந்து ஐ எம் கோயிங் டு ஷேர் த ஸ்க்ரீன் ஃபார் யூ அண்ட் எக்ஸ்பிளைன் எப்படி நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம மார்ச் மிட்ல இருக்கோம். மார்னிங் கிளாஸஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் போகும். ஸோ எவ்ரிடே மார்னிங் வந்து அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் போகும். எவ்ரிடே ஈவினிங் வந்து பசங்க காஸ்டிங் படிக்கணும். ஸோ இப்போலேருந்து ஜூன் மிட் வரைக்கும் அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் போகும். மே எண்டில் தி வில் பி கம்ப்ளீட்டிங் காஸ்டிங். அண்ட் ஜூனில் காஸ்டிங்கோட ஃபர்ஸ்ட் 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுவாங்க. அக்கௌண்ட்ஸோட 100 மார்க்ஸ் டெஸ்ட் வந்து ஜூலையில் ஃபர்ஸ்ட் வீக்கில் எழுதுவாங்க. ஏப்ரல் ஒரு 18 தேதி அன்னைக்கு தே வில் பி ஸ்டார்டிங் ஜிஎஸ்டி லைவ் கிளாஸ். ஸோ ஜிஎஸ்டி கிளாஸ் வந்து மார்னிங் போகும், அக்கௌண்ட்ஸும் மார்னிங் போகும். ஸோ மார்னிங் 10:30 வரைக்கும், சாரி 6:30 to 8:30 ஜிஎஸ்டி போகும். 9 o'clockல இருந்து அக்கௌண்ட்ஸ் போகும். அந்த மாதிரி பிளானு. அண்ட் இது வந்து ஏப்ரல் மேல இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங் 2 சப்ஜெக்ட்டும் ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்லி இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் தான் படிக்கிறாங்க அவங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் கிளாஸஸ் இருக்கும். செகண்ட் ஹாஃப் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். பட் அவங்களுக்கு வந்து இப்போ 2 குரூப்புமே படிக்க போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல 2 கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும், செகண்ட் குரூப்ல ஒரு கிளாஸ் அவங்க படிக்க வேண்டியிருக்கும் செகண்ட் ஹாஃப்ல. அண்ட் ஜூன்ல அவங்களுக்கு வந்து லா ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஜிஎஸ்டி முடிஞ்சிடும், லா ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இங்கேயும் அவங்களுக்கு 2 சப்ஜெக்ட் போகும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டும் இருக்காது, டெஸ்ட் மட்டும் தான் அவங்க படிப்பாங்க, டெஸ்ட் எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜூலைல அவங்களுக்கு லாவும் டிடி வந்து ஈவினிங் கிளாஸ், லா வந்து மார்னிங் கிளாஸ். ஸோ 2 ஷெட்யூல் போய்கிட்டு இருக்கும். அந்த ஈவினிங் வந்து அவங்க எஃப்எம் படிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பேரலா எப்பயுமே ஒரு 2 ஃபர்ஸ்ட் குரூப் ஒரு செகண்ட் குரூப் இங்கே போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் டிடி கிளாஸ் வந்துட்டு நம்ம ஜூலையில் ஆரம்பிச்சு இட் வில் கோ டில் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் போகும். டெய்லி 1 hour தான் கிளாஸ் இருக்கும் ஈவினிங்கு. ஸோ நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் போகும். ஸோ ஆகஸ்ட்ல அவங்க வந்துட்டு தே வில் பி ரைட்டிங் ஜிஎஸ்டியோட செகண்ட் டெஸ்ட்டு, லாவோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு அண்ட் காஸ்டிங்கோட செகண்ட் டெஸ்ட் எழுதுவாங்க. அண்ட் ஆகஸ்ட்ல அவங்களுக்கு ஆடிட்டிங் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகிடும். அது செப்டம்பர் மிட்ல முடிஞ்சிடும். செப்டம்பர்லேயே அவங்க ஆடிட்டிங் டெஸ்ட் எழுதுவாங்க. அக்கௌண்ட்ஸோட செகண்ட் 100 மார்க்ஸ் டெஸ்ட் அவங்க வந்து செப்டம்பர்ல எழுதுவாங்க. அண்ட் எஃப்எம்மோட ஃபர்ஸ்ட் 100 மார்க்ஸ் டெஸ்ட் அவங்க செப்டம்பர்ல எழுதுவாங்க. அக்டோபர்ல அவங்க லாவோட செகண்ட் டெஸ்ட் எழுதுவாங்க, ஆடிட்டிங்கோட செகண்ட் டெஸ்ட் எழுதுவாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம இந்த இடத்துல ஆரம்பிப்போம், செப்டம்பர்ல ஆரம்பிப்போம் ஆக்சுவலி. ஸோ செப்டம்பர்ல ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிப்போம். அதை வந்து மோஸ்ட்லி செப்டம்பர்லேயே முடிச்சிருவோம், இல்லைனா கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல முடிப்போம். அதோட ஃபர்ஸ்ட் 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுவாங்க. ஸோ நவம்பர் டிசம்பர் 2 மாசத்துல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க டெஸ்ட் தான் எழுதுவாங்க. டிடியில் ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் தான் கிளாஸ் போகும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் அப்புறமே எந்த கிளாஸுமே இருக்காது, எல்லா கிளாஸுமே முடிஞ்சிடும். ஸோ நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கோட வில் வைண்ட் அப் ஆல் தி கிளாஸஸ் அண்ட் தே வில் பி ரைட்டிங் 100 மார்க்ஸ் டெஸ்ட் ஃப்ரம் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே ஆரம்பிச்சிருவோம். அண்ட் டிசம்பர் ஃபுல்லாக 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுவோம். ஒருவேளை ஜான்வரி 15th வரைக்கும் நமக்கு டைம் இருந்ததுன்னா ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே நமக்கு வந்து 100 மார்க்ஸ் டெஸ்ட் நம்ம எழுதுவோம். ஸோ மினிமம் நம்ம 4 100 மார்க்ஸ் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். பிகாஸ் இது ஆல்ரெடி நம்ம வந்து செப்டம்பருக்கு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். வி ஆர் வெல் வித் இன் த டைம்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஜான்வரி 26ம் வில் அச்சீவ் வெல் வித் இன் த டைம்ன்ற மாதிரி. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நன்றி, பாய்.